வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. நாம் இந்த வீடியோவில் கிருபானந்த வாரியாரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். கிருபானந்த வாரியாரை நேரில் பார்த்த மிகப்பெரிய கொடுப்பினை பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது என்று வீடியோ முடிவில் சொல்கிறேன். இப்போ நம் அவருடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். கிருபானந்த வாரி என்னும் கிருபானந்த வாரியார் ஆகஸ்ட் 25, 1906 சஷ்டி திதியில் காங்கேய நல்லூரில் பிராணிகர் மல்லையதாசர் கனகவல்லி அம்மையார் தம்பதியருக்கு பிறந்தார். வீட்டில் இருந்தவாறே கல்வி கற்றார். 5 வயது நிரம்பிய போது நூல்களை தாமாக படிக்கும் அளவுக்கு பயிற்சி பெற்றார். 8 வயதிலேயே வெண்பா உள்ளிட்ட பல பாடல்களை இயற்றும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றார். சித்திரை கவிகள் இயற்றும் அளவுக்கு புலமை பெற்றார். 10 வயதிலே இலக்கியம், 12 திருமுறை, புராணம் என 10,000த்திற்கு மேற்பட்ட பாடல்கள் வாரியாருக்கு மனப்பாடம் ஆகியிருந்தன. இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா சஷ்டி திதியில் பிறந்திருக்கிறார் இல்லையா? சரி, இப்போது அவருடைய வாழ்க்கை எப்படின்னா, வாரியாருக்கு 19 வயது நிரம்பிய போதே மாமன் மகளான அமிர்தலட்சுமியுடன் திருமணம் நிகழ்ந்தது. குழந்தை பேரு வாய்க்கவில்லை. இவருடைய ஆன்மீக வாழ்க்கையை பார்க்கலாம். கிருபானந்த வாரியாருக்கு குல வழக்கப்படி அவருக்கு 5 வயதாக இருக்கும்போது திருவண்ணாமலை பாணி பாத்திர மடத்தில் சிவலிங்க தாரணம் செய்விக்கப்பட்டது. அதன் பிறகு குறிப்பிட்ட நன்னாளில் தந்தையார் சடாசாஸ்திர மந்திரத்தை உபதேசித்தார். மதுரையை சேர்ந்த திருப்புகழ் சாமிகள் காங்கேய நல்லூருக்கு வந்தபோது அருணகிரிநாதருடைய ஆராதனை விழாவில் முருகப்பெருமானின் ஆலயத்தில் வைத்து கிருபானந்த வாரியாருக்கு சூட்சும சடாசாஸ்திர மந்திரத்தை உபதேசித்து அருளினார். அவரே கிருபானந்த வாரியாரின் குருநாதர்களில் ஒருவராக அமைந்தார். பெருமண நல்லூரில் மகா சிவராத்திரி அன்று பழனி சைவ சித்தாந்த சரபம் சிவத்திரு ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகள் வாரியாருக்கு சிவகம விதிப்படி தீட்சை கொடுத்து அருளினார். அப்பொழுது வாரியாருக்கு வாமதேவ சிவம் என்ற தீட்சை நாமம் அளிக்கப்பட்டது. சொற்பொழிவு. தந்தை மல்லையதாசர் தான் சொற்பொழிவு செய்ய செல்லும் இடமெல்லாம் வாரியாரையும் உடனழைத்து சென்றார். அங்கு தந்தைக்கு உதவியாக இருந்து பின்பாட்டு பாடி கையேடு வாசித்தார். தந்தையின் சொற்பொழிவுகளை உன்னிப்பாக கவனித்து பேச்சுக்கலையின் நுட்பங்களை கற்றுக்கொண்டார். தந்தையுடன் 2 முறை கப்பலில் பர்மா சென்று தந்தை ஆற்றிய சொற்பொழிவுகளில் பின்பாட்டு பாடி மக்களின் மனம் கவர்ந்தார். நாளடைவில் கிருபானந்த வாரியாருக்கு தனியாக சொற்பொழிவு செய்யும் வாய்ப்புகள் வந்தன. தந்தையும் அனுமதி அளித்ததால் பல்வேறு தலங்களுக்கு ஊர்களுக்கு சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். குறிப்பாக சென்னையில் அவரது சொற்பொழிவுகளுக்கு மிகுதியாக வரவேற்பு கிடைத்தது. அதனால் சென்னையிலே தங்கி அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சொற்பொழிவு செய்தார். பாம்பன் சுவாமிகளுடன் சந்திப்பு. கிருபானந்த வாரியார் சென்னையில் ஒரு சமயம் சொற்பொழிவாற்றி சென்றபோது அருகில் உள்ள இடத்தில் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருப்பதை அறிந்தார். நண்பர்களோடு சுவாமிகளை காணச் சென்றார். சுவாமிகள் அப்பொழுது அசோக கால வாசம் என்ற தனது நூலுக்கு விளக்குரை ஆற்றிக் கொண்டிருந்தார். அதனை கேட்டு விளக்கம் பெற்றார் வாரியார். கிருபானந்த வாரியாரின் முதல் குருவாக அருணகிரிநாத சுவாமிகளும் 2வது குருவாக பாம்பன் சுவாமிகளும் அமைந்தனர். தனது இல்லத்து பூஜை அறையில் முருகப்பெருமான், அருணகிரிநாதர் ஆகியோருடைய பாம்பன் சுவாமிகள் திருவுருவத்தை படத்தையும் வைத்து வழிபாடு செய்து வந்தார். பாம்பன் சுவாமிகள் சமாதியான பிறகு
திருவான்மியூரில் உள்ள அவரது சமாதி கோயிலுக்கு அவ்வப்போது சென்று வந்தார். அங்கு நிகழும் மயூர வாகன சேவன விழாவிலும் பாம்பன் சுவாமிகளின் குரு பூஜை விழாவிலும் கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். ஆன்மீக பயணங்கள். பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட வாரியார் அருணகிரிநாதருக்கு முருகன் அருள் புரிந்த தலமான வயலூருக்கு வந்தார். உடன் சென்னை திருப்புகழ் குழுவினரும் வந்திருந்தனர். திருப்புகழை பாடல்களை ஓதி முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்தி வழிபட்டார் வாரியார். பின் சென்னைக்கு திரும்பினார். அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி அருள் புரிந்தார் என்பது தொன்மம். திருப்பணிகள். ஒரு சமயம் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் ஆலயத்துக்கு வாரியார் விரிவுரை ஆற்ற வந்திருந்தார். அப்போது அங்கு அவரை வயலூர் முருகன் திருக்கோயில் அறங்காவலர் திருச்சி ராதாகிருஷ்ணன் செட்டியார் தனது நண்பர்களுடன் வந்து சந்தித்தார். வாரியாரிடம் அவர் வயலூர் ராஜகோபுர திருப்பணி பலமுறை முயன்றும் முடியாமல் நின்றுவிட்டது, நீங்கள் தான் தலைமை தாங்கி நடத்தி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வாரியாரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். 1935 வயலூர் ராஜகோபுர திருப்பணியை தொடங்கினார். பல நபர்களை சந்தித்து பல சொற்பொழிவுகளும் நிகழ்த்தி நிதி திரட்டி அப்பணியை சிறப்பாக நிறைவேற்றினார். அதுவே தனியாக அவர் செய்த அவரது முதல் ஆலய திருப்பணி. அதற்கு முன் தனது தந்தையுடன் இணைந்து தன் ஊரான காங்கேயநல்லூர் ஆலய பணியை மேற்கொண்டிருந்தார். அந்த அனுபவம் அவருக்கு உதவியது. வயலூர் ஆலய திருப்பணி நிகழ்வை தொடர்ந்து பலரும் வாரியாரை சந்தித்து பல்வேறு திருப்பணிகளை முடித்து தருமாறு வேண்டினர். அதன்படி வடலூர் சத்திய ஞான சபை பணியை தொடங்கி பல்வேறு இன்னல்களுக்கிடையே அதனை நடத்தி முடித்தார். அதேபோல் அங்கு அமைக்க வேண்டிய ஸ்துபியும் சிறப்பாக அமைய உதவினார். தொடர்ந்து பல ஆலய திருப்பணிகளை மேற்கொண்டார். கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூலித்து கொடுத்து பணிகளை சிறப்புடன் நிறைவேற்ற உழைத்தார். கும்பாபிஷேக விழாக்களின் போது அந்தந்த ஆலய இறைவன் மீது பல பதிகங்களை பாடினார். அவை பின்னர் தொகுக்கப்பட்டு பைந்தமிழ் பாமாலை என்ற பெயரில் நூலாக வெளிவந்தன. பலி வழிபாடு தவிர்த்தல். அக்காலத்தில் பல ஆலயங்களில் விலங்குகளை பலியிட்டு வழிபடுவது வழக்கமாக இருந்தது. இதனை வாரியார் கடுமையாக எதிர்த்தார். உயிர்கொலை புரிதல் பாவம், தீது என்றும் ஆண்டவன் இவற்றை ஒருபோதும் விரும்புவதில்லை என்றும் எடுத்துரைத்தார். தனது சொற்பொழிவுகளில் இதை குறித்து பேசினார். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் 1000 அம்மனுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தின் முன் ஒரு எருமை கடாவை நிறுத்தி ஒரே வெட்டி அறுத்து பலியிடுவது வழக்கமாக இருந்தது. வாரியார் அங்கு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவியுடன் அப்பலியை தடுத்து நிறுத்தினார். சொற்பொழிவும் உதவிகளும். இந்தியா மட்டும் அல்லாது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று வாரியார் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். தனது சொற்பொழிவின் மூலம் கிடைத்த நிதியை ஆலயங்கள் எழுப்பவும் திருப்பணிகளை மேற்கொள்ளவும் பயன்படுத்தினார். ஆதரவற்றோர் ஆசிரமங்களுக்கு தன் குரு திருப்புகழ் சாமியின் குடும்பத்தினருக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் வழங்கி உதவினார். கல்வி பணிகளுக்கு பல உதவிகளை செய்தார். அருணகிரிநாதர் அறக்கட்டளை. ஒரு சமயம் வாரியாருக்கு கனவு ஒன்று வந்தது. அந்த கனவில் வாரியாரின் குருநாதரான அருணகிரிநாதர் உணவு கேட்பது போன்ற காட்சி வந்தது. அதன் உட்பொருளை உணர்ந்த வாரியார் அருணகிரிநாதருக்கு நிரந்தர நிவேதனும் பூஜையும் வழிபாடும் சிறப்புற நடப்பதற்காக அருணகிரிநாதர் அறக்கட்டளை என்பதை ஏற்படுத்தினார். பெற்றோருக்கு சமாதி. வாரியாரின் தந்தை மல்லையதாசர் மார்ச் 17, 1950 சிவனடி சேர்ந்தார். தந்தையின் வேண்டுகோளின்படி வாரியார் லிங்காயத்து வழிபாட்டு முறைப்படி தந்தையாருக்கு சமாதி நிகழ்வுகளை செய்வித்தார். நித்திய வழிபாட்டுக்கான அறக்கட்டளைகளை நிறுவினார்.
ஆண்டுதோறும் நினைவு நாள் விழாவை நடத்தினார். அக்டோபர் 20, 1977 வாரியாரின் தாயார் காலமானார். அவருக்கு வாரியார் தமது தந்தையார் விருப்பப்படியே சிவாலய நந்தி போல் தாயும் வணங்குமாறு தந்தையின் சமாதியில் தந்தை சமாதிக்கு எதிரே தாயும் அமர்ந்திருக்கும் முறையில் நினைவிடம் எழுப்பினார். தாயாருக்கு நித்திய வழிபாட்டுக்கான நியம கட்டளைகளை நிறுவி ஆண்டுதோறும் நினைவு நாள் விழாவையும் நடத்தினார். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பகுதி 2ஆம் பகுதியாக உங்களுக்கு வரும். அதில் என்னுடைய அனுபவத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.